ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டுடே நைட்டு டின்னர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சிம்பிள் லன்ச் தான். எப்பயும் போல தோசை தான். மாவு வந்து கடையில் தான் வாங்கணும், வீட்டில் அரைச்சது கிடையாது. பாக்கெட் மாவு வந்து கடையில் வாங்கியாச்சு. வாங்கி ஒரு வாளியில் நான் ஊற்றி வச்சுட்டு அடுப்பில் கடல காய போட்டுட்டு கடல காஞ்சோடனே நான் தோசையை ஊற்றிட்டேன். தோசை வந்து நான் லேசாக தான் ஊற்றுன்றதுனால எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. தோசைக்கு வந்து சரி, காலையில் வச்ச சிக்கன் கிரேவி இருந்துச்சு. அந்த சிக்கன் கிரேவியை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன். அது மட்டும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அது இங்கிட்டு பத்துன்னு சொல்லிவிட்டு தேங்காய் இருந்துச்சு வீட்டில். தேங்காவை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் தக்காளி சட்னியும் அரைச்சி 2 சட்னியும் தாளித்து வச்சாச்சு. தோசையை நல்லா மொறுன்னு ஊற்றி அதோட இந்த தேங்காய் சட்னியும் அந்த தக்காளி சட்னியும் தொட்டு சாப்பிடும்போது அப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் கிரேவி சொல்லவே வேணாம். சிக்கன்னாலே நல்லா தான் இருக்கும், அதில் கிரேவி வேறு. அதுவும் தோசைக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இதுதான் டின்னரு. தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சிக்கன் கிரேவி, இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன டின்னரு, மார்னிங் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ சாப்பாடு பற்றி வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு யாரெல்லாம் தோசை லவர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு தோசைக்கு தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இத்தனை இருந்தாலுமே சிக்கன் கிரேவி மட்டும்தான் தொட்டு சாப்பிடுவோம் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பை. நெக்ஸ்ட்டு என்ன டின்னர்ன்றதில் பார்ப்போம்.